சிலுவை பாதை இறுகி போன இதயங்களையும் இலகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை. அவமானமும் அவலமும் நிறைந்த வேதனையின் பாதை, துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த பாடுகளின் பாதை. நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னையே பலியாக்க முன்வந்த இயேசு அனுபவித்த சொல்லன்னா பாடுகள்தான் இந்த சிலுவை பாதை. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்து முடிந்துவிட்ட ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இது. இன்றும் நாம் வாழும் இவ்வுலகிலும் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பயணம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அன்று இயேசு வேதனைகளை அனுபவித்தார். இன்றோடு நம்மோடு வாழும் நல்லவர்கள் வேதனையை அனுபவிக்கிறார்கள். அன்று இயேசுவின் துயரத்திற்கு காரணம் பரிசேயர் கூட்டம். இன்று நல்லோர் படும் துயரத்திற்கு காரணம் நம் சுயநல எண்ணம். ஆம், இக்கல்வாரி பயணத்தில் ஒவ்வொரு நிலையையும் நம்மை கண்ணீர் விட்டு அழச் செய்வதோடு நின்று விடுவதில்லை. நம் உள்ளத்தையும் உள் உணர்வுகளையும் தொடுகின்றது, தூண்டுகின்றது. நம்மோடு வாழும் அண்டை அயலாரின் துன்பங்களை துடைத்தெறிய நம்மை அழைக்கின்றது. மனிதர்கள் யாவரும் இறைவனின் சாயலே. மனிதர் படும் துன்பங்கள் யாவும் இயேசுவுக்கும் துன்பத்தை தரும். எனவே அயலாரின் துன்பத்தை துடைப்பதுதான் ஆண்டவனுக்கு செய்யும் மகத்தான தொண்டு. இவற்றை மனதில் நிறுத்தியவாறு இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். நொறுங்கிய நெஞ்சத்தோடு, குத்துண்ட உள்ளத்தோடு நம் மீட்பர் பயணித்த அதே பாதையில் நாமும் பயணிப்போம். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. முதலாம் நிலை, படைத்தவரை படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன. அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுகுலத்தின் பாவக்கரைகளை தம் மரணத்தின் மூலம் துடைக்க வந்த நம் ஆண்டவர் தமது துயரம் மிகுந்த பாடுகளின் பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். கெஸ்தமனி தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். ஆம், குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இங்கு படைப்பு பொருட்கள் ஒன்றிணைந்து படைத்தவரை பழி தீர்க்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்துச் செல்வேன் என்று முழக்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பாதையில் நடத்தி செல்ல இங்கு ஆடுகள் அனைத்தும் ஆர்ப்பரிக்கின்றன. இந்த அடிவருடிகள் கூட்டத்தினர் ஆரவார ஒலிக்கு முன் ஆண்டவர் இயேசு அமைதியாயிருக்கின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்ற அறியாமை கேள்விக்கும் சரி, உண்மையா அது என்ன என்ற நையாண்டி கேள்விக்கும் சரி, அவர் பதிலாக கொடுத்தது சலனமில்லா மௌனம் மட்டுமே. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனதார அறிந்தும் கூட தன் மனச்சாட்சியை மறைத்துவிட்டு பொய்த்தூர்ப்பு எழுதுகிறான் கொடியவன் பிலாத்து. தன்னல மிகுந்த தலைமை குருக்களோடும் பாவத்தில் உழலும் பரிசேயரோடும் இணைந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழைக்கு தொடக்க உரை எழுதுகிறான். சீசருக்கு நண்பன் என்னும் சிற்றின்ப நாட்டத்தில் மாசற்ற செம்மறிக்கு மரண தீர்வை துணிக்கிறான். கைகளை கழுவிக்கொண்டே தீர்ப்பிடுகிறான். இத்துடன் மனுகுலத்தின் பாவமும் கழுவப்பட இருக்கிறது என்பதை அறியாமலேயே.
நாம் வாழ பிறரது வாழ்வை கெடுத்த நிமிடங்களுக்காக, நமது சுயநலத்திற்காக, பிறரை சிக்கலில் மாட்டவிட்ட நிமிடங்களுக்காக, சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சுமத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்திற்காக என் அண்டை அயலாரை துன்புறுத்தாமல் வாழும் நல்ல மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமேன். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரா துடிக்க வைத்தார். தாலா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை. மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகின்றது. அது நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவ மாசனுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்பக் கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கிறார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனை பெற்றவர் தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனதோடு முன் வருகின்றார். 33 வயதில் 39 கசையடிகளை தம் உடலில் ஏற்கின்றார். ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. முள் சாட்டை முத்தமிட்டதும் இயேசுவின் உடலில் குருதி கொப்பளிக்கின்றது. உடல் முழுவதும் இரத்தத்தால் குளித்ததும் பாவிகளின் கவனம் அவர் தலையை நோக்கி திரும்புகிறது. சீரிய குணங்கள் கொண்ட இயேசுவுக்கு கூரிய முட்களை கொண்டு மணிமுடி சுட்டப்படுகிறது. அவரது தலையிலிருந்து அருவி என பாய்கிறது இரத்த வெள்ளம். நெற்றியை நிறைத்து கண்களை மறைத்து இயேசுவின் முகம் முழுவதுமே இரத்த அபிஷேகம். இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகு இன்னொரு கொடுமை காத்திருக்கின்றது. அதுதான் பாரச் சிலுவை. பாவிகளோடு மட்டுமே இதுவரை பவனி வந்த சிலுவை முதன்முறையாக பரிசுத்தர் ஒருவருக்காக காத்திருக்கிறது. அவமானத்தின் அடையாளமாக, கொடுமையின் சின்னமாக இதுவரை இருந்த சிலுவை இந்த கணம் முதல் ஆறுதலின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக மாறப்போகிறது. வலியும் வேதனையும் மிகுந்ததால் வலிமையற்று போன இயேசுவின் தோள்களில் பாரச் சிலுவையை தூக்கி வைக்கிறது பாவிகளின் கூட்டம். உடலில் உறுதி இல்லை என்றாலும் உள்ளத்தில் உறுதியோடு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணிக்கின்றன இயேசுவின் கால்கள். குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்திய நிமிடங்களுக்காகவும், நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்த சூழல்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நாம் செய்யும் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல் வாழும் நல் உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். ஆமேன். வீழுந்தீர் சிலுவை பலுவோடு
மீண்டும் எழுந்தி துயர்களின் நினைவோடு விழுந்தீர் சிலுவை பலுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை, மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. மனுகுலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பார சிலுவையோடு நடந்து கொண்டு வருகின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். எத்தனையோ நகர்களுக்கு நடந்து சென்று போதித்தவர் இன்று மரணத்தின் விளிம்பில் கல்வாரி மலை நோக்கி நடக்கின்றார். எத்தனையோ மலைகளுக்கு ஏறி சென்று ஜெபித்தவர் இன்று மண்டை ஓடு மலை நோக்கி மௌனமாக நடக்கின்றார். தலையிலே முள்மொடியில் தாக்குதல், உடலிலே கசையடியின் காயம், இவற்றோடு தோளிலே சிலுவையின் பாரமும் இணைந்து இறைமகனின் பாதங்களை இடற வைக்கின்றன. தள்ளாடி தடுமாறி நடந்து வந்த இயேசு இனியும் நடக்க தெம்பின்றி மண்ணில் சாய்கின்றார். சந்தன மாலை சகதியில் சாய்ந்தது போல மானிட மகனின் உடல் மண்ணில் விழுகின்றது. தன் துன்பங்களின் மத்தியிலும் தடம் பதித்து வந்தவர் இன்று வேதனையின் உச்சத்தில் மண்ணில் முகம் பதிக்கின்றார். எல்லாம் வல்லவர், வலியவர்களுக்கெல்லாம் வலியவர், மனிதகுலத்தின் பாவங்களால் மரச்சிலுவைக்கு முன் மண்டியிடுகின்றார். ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவரை சுமந்து வந்த கழுதையின் கால் கூட மண்ணில் படக்கூடாது என போர்வைகளையும் மேடாலைகளையும் விரித்து அவரை வரவேற்றது மக்கள் கூட்டம். ஆனால் இப்போது குற்றுயிரும் கொலை உயிருமாய் அவர் மண்ணில் விழுந்தது கண்டு மனசாட்சியே இல்லாமல் மகிழ்கிறது மக்கள் கூட்டம். தங்கள் பாவத்திற்கும் சேர்த்துதான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணராமல் இரக்கமில்லா இதயத்தோடு அவரை சாட்டையால் அடிக்கின்றனர் படை வீரர்கள். மண்ணில் விழுந்த இயேசுவுக்கோ எழ முடியாத அளவிற்கு வேதனை. மரச்சிலுவையின் பாரத்தால் அவரது தினவெடுத்த தோள்களும் மரத்து போய் விடுகின்றன. தன் லட்சிய பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வுடன் வேதனையை வென்று எழுகிறார் இயேசு தொடர்ந்து நடக்க. இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, பிறரை விழச் செய்ததற்காகவும், நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி கண்டதற்காகவும், பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ந்த நிமிடங்களுக்காக மனம் வருந்துவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது வீழ்ச்சியில் வாழ வேண்டும் என நினைக்காமல் அவர்களும் வாழ வேண்டும் என்று உழைக்கும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் இயேசுவே, இரக்கமாயிரம். தாங்கிட உண்ணா துயரூற்று உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றான். தாங்கிட உண்ணா துயரூற்று எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை, உரையும் வாழும் ஒன்றையொன்று பார்க்கின்றன. திவ்ய இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உலகத்தை மீட்டுள்ளீர். அளவிட முடியாத வேதனையோடு கல்வாரி மலை நோக்கி கால் கடுக்க நடக்கிறார் இயேசு. நம் ஆண்டவர் இயேசு படைகளின் மிரட்டல்கள், மக்கள் கூட்டத்தின் நிகழ்ச்சிகள் எதையும் பொருட்படுத்தாது அவர் கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் முன்னோக்கி நடக்கின்றார்.
தன் தந்தையின் திருவுளத்தை தயங்காமல் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதுதான் அவர் தம் தாய் அவரை சந்திக்க வருகிறார். தாயும் செய்யும் சந்தித்த அத்தருணத்தில் சொல்லன்னா வேதனையை தம் உள்ளத்தில் உணர்கிறார் அந்த உத்தம தாய். தள்ளாடி கொண்டிருக்கும் மகனை ஆறுதல் படுத்த வந்தவர் இப்போது தனக்கே ஆறுதலின்றி தடுமாறுகிறார். சர்வ வல்லவரை பெற்றெடுத்தாலும் அவரும் சராசரி பெண்தானே. தாயின் மனம் படும் பாடு தனையனுக்கு புரிகிறது. ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையால் இந்த அவனிக்கு மீட்பை கொண்டு வரும் கருவியாக மாறியவள் இன்று ஆன்மாவுக்குள்ளே அழுது கொண்டிருப்பது அவரது கண்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. இறைவன் குரலுக்கு இசைந்த நொடி முதல் தன் இறுதி பயணத்தில் இணைந்துள்ள இக்கணம் வரை அவர் பட்ட துன்பங்களையும் செய்த தியாகங்களையும் எண்ணி பார்க்கிறார். 2 இதயங்களும் இணைகின்றன. ஆனால் அன்னை வந்தது மகனுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல. கல்வாரி பயணத்தில் கலந்து கொண்ட மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கவும் அல்ல. பேதுருவை போல வேண்டாம் ஆண்டவரே உமக்கு இந்த பாடுகள் என்று வேதனைப்பட அல்ல. மாறாக தொடர்ந்து முன்னேறும்படி, தொடர்ந்து உற்சாகப்படுத்த, உன் அண்ணன்களைப் போலவே ஆண்டவருக்காக உயிரை விடு என்று தன் இளைய மகனை தூண்டிய மக்கபெயர் காலத்து தாயைப் போல கடவுளின் விருப்பத்தை மட்டுமே மனதில் முன்னிறுத்தி கல்வாரியை நோக்கி செல் என்று தம் மகனை உற்சாகப்படுத்துகிறார் அன்னை மரியாள். அழுது அரற்றுவாள் என்று எதிர்பார்த்திருந்த படைவீரர்களுக்கும் பரிசேய கூட்டத்திற்கும் இந்த தாயின் வீர மொழிகள் சற்று ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இயேசுவுக்கோ தன் அன்னையை பற்றி நன்றாகவே தெரியும். 30 ஆண்டுகள் தாயின் துணையோடு தந்தையின் திருவுளப்படி நடந்தவராயிற்றே. அன்னை தந்திட்ட அசாத்திய துணிச்சலால் புதிய உத்வேகத்தோடு தொடர்ந்து நடைபோடுகிறார் இயேசு. கொள்கையில் உறுதியுடன் உழைக்கும் நல்லோரை காயப்படுத்தியதற்காகவும் முன்னேறி செல்வோரை அன்னை மரியாவை போல் தட்டி கொடுக்காமல் அவர்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதற்காகவும் மனம் வருந்துவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தின் மீது நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவதாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினா தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 5ஆம் நிலை. ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகின்றது. அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது மரமான சிலுவையால் உலகத்தை மீட்டுள்ளீர். கண்கள் படபடுக்க, கால்கள் கிடுகிடுக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளியிழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பழமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். தாங்க முடியாத சிலுவை பளு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. அவரது முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. படைவீரர்கள் தொடர்ந்து அடித்தாலும் நகர மறுக்கின்றன இயேசுவின் கால்கள். படை வீரர்களை பயம் வாட்டி வதைக்கிறது. போகும் வழியிலேயே இயேசுவின் உயிர் போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வேலை போய்விடுமே. இயேசுவின் வேதனையை விட அவர்களின் வேதனைதான் பெரிதெனப்படுகிறது. சுற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்களது கண்களில் தட்டுப்பட்டவர் சீமோன். வா, இவனோடு வந்து சிலுவையை தூக்கு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சீமோனும் வருகிறான். இயேசுவின் இழிநிலை அவனது இதயத்தை கிழிக்கச் செய்கிறது. ஒற்றை வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவர்
இன்று அற்ப மனிதனிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் முழுவதும் நம்மை சுமப்பவருக்கு இன்று தன் சுமையை சுமக்க முடியவில்லை. நிராயுதன பாணியாக சீமோன் முகத்தை பார்க்கிறார். இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்திற்கு புரிகிறது. மறுபேதும் சொல்லாமல் இறைவனுக்கு உதவ முன் வருகிறார். கிடைத்ததற்கரிய பெரும் பேறு அவனுக்கு கிடைத்துள்ளது. எல்லாம் உள்ள இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாய் இணைந்தது கண்டு பெரிதும் மகிழ்கின்றான். சிலுவையை சுமப்பவன்தான் உண்மை சீடன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அங்கு புதிய அர்த்தம் கிடைக்கின்றது. இயேசுவின் 3 ஆண்டு பணிவாழ்வில் இயேசுவை பின் சென்ற இறுதி சீடனாக சீமோன் மாறுகிறான். இயேசுவின் கரத்தோடு சீமோனின் கரம் இணைந்ததால் இயேசுவின் சுமை சற்றே எளிதாகிறது. உறுதி கண்ட உள்ளத்துடனும் இயேசுவின் பயணம் தொடர்கிறது. வாழ்விலிருந்த வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு, உதவாத தருணங்களுக்கும், தொடரும் துன்பங்களால் தளர்ந்து போன மக்களை தாங்கி பிடிக்காத நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னோடு வாழும் ஏழைகளுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்யும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமேன். நிலையாய் பதிந்தது உம்வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம்வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 6ஆம் நிலை. சிங்கத்தின் முகத்தை சிறுமுயல் துடைக்கிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டளித்தீர். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் கல்வாரி மலையின் உச்சத்தை அடைவதற்கு. இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இத்துயரமிகு பயணம் நிறைவடைவதற்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான். மனதிற்குள் மகிழ்ச்சியோடு தம் இலக்கை நெருங்குகிறார். சீமோனின் துணையால் சிலுவை பாரம் சற்றே குறைந்தாலும் உடல் முழுவதும் வேதனை நிறைந்துள்ளது. கசையடி காயங்களின் வலியால் உடல் முழுவதும் உஷ்ணமாகிறது. தலையில் வைக்கப்பட்டுள்ள முள்முடி தசையை தாண்டி எலும்பை தொடுகிறது. அந்த முள்முடியின் கோர தாக்குதலால் முகம் முழுவதும் இரத்தமயம். நெற்றி முதல் தாடை வரை இரத்தத்தின் கோடுகள். வலியாலும் வேதனையாலும் துடிக்கிறார் இயேசு. இரத்த திட்டுகளால் அவரது ஒளி வீசும் திருமுகம் களையிழந்து அலங்கோலமாகிறது. கண்கள் வழியே வழிந்தோடும் இரத்தம் அவரது பார்வையை மறைக்கிறது. குருதியின் கொடுத்தால் அவரது பார்வை மங்கலாகிறது. நன்மை எது, தீமை எது என்று உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர், பாதை எது, பள்ளம் எது என்று கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். கற்கள் எவை, முட்கள் எவை என்று அடையாளம் கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் நடக்கிறது இந்த வினோதம். வள்ளூறுகளை தாண்டும் மாடப்புறா போல படைவீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிகா என்னும் வீரமங்கை. இரத்த திட்டுகளால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவருக்கு உள்ளத்தில் வலியை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் அமைதியின் மறுவுருவாய் காட்சி தரும் இயேசுவை தம் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கிறாள். கார்மேகம் விலக காட்சி தரும் கதிரவன் போல ஒளி வீசி பிரகாசிக்கிறது இயேசுவின் திருமுகம். மனநிறைவோடு தம் கையில் உள்ள துணியை பார்க்கிறாள்.
இரத்த கரைகளோடு இயேசுவின் திருமுகம் அப்படியே பதிந்துள்ளது. தன் மீது வெரோனிக்கா காட்டிய பாசத்திற்கு பரிசளித்து தன் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் இயேசு. நம் சுயநல வட்டத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்துணை முறை முகத்தை திருப்பி இருப்போம். கேட்காமல் உதவிய வெரோனிக்கா முன் கேட்டும் உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது துன்பத் துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல் மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமேன். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீ நீலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினா எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை. சந்தன பூ ஒன்று சகதியில் சாய்கிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டுள்ளீர். கல்வாரி பாதை அது மிகவும் கடினமான பாதை, கரடு முரடான பாதை. பாதை எங்கும் பாதத்தை பதம் பார்க்கும் கற்கள் பரவி கிடக்கின்றன. வழியெங்கும் தேகத்தை கிழிக்கும் முட்கள் விரவி கிடக்கின்றன. ஆபத்துகளும் அபாயங்களும் மட்டும்தான் இப்பாதையில். இதில்தான் மீட்பரின் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. முந்திய இரவு கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடரும் பல்வேறு வேதனைகளால் நிலை குலைந்து விட்டார் இயேசு. இயேசுவின் கல்வாரி பயணம் நடைபெற்றது ஒரு முற்பகல் வேளை. எனவே வேதனையின் கொடுமையோடு வெயிலின் கொடுமையும் சேர்கிறது. தொடரும் இக்கொடுமையால் முற்றிலும் தளர்ந்து விடுகிறார் இயேசு. சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் படை வீரர்கள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பதால் துயரம் தொண்டையை அடைக்க வேதனை பெருமூச்சு விடுகிறார். சுற்றி நிற்கும் மக்கள் கூட்டமும் பரிசேயரும் அவரை தொடர்ந்து எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உணர்வில் உள்ளம் உறுதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உடலோ வலியால் துடிக்கிறது. தொடர்ந்து நடக்க எத்தனைக்கிறார் இயேசு, முடியவில்லை. கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. சற்று முன் வெரோனிக்காவின் தயவால் துடைக்கப்பட்ட முகம் முழுவதும் மண்ணாகிறது. தன் வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி எழ முயற்சிக்கிறார், முடியவில்லை. குப்புற விழுந்து கிடக்கும் இயேசுவை கோபத்தோடு அடிக்கிறார்கள் மனதில் ஈரமே இல்லாத படை வீரர்கள். அவர்களது சாட்டை இயேசுவின் முகத்தை பதம் பார்க்கிறது. படுத்த படுக்கையாய் கிடந்தவர்களை எல்லாம் எட வைத்தவர் இங்கு எழுவதற்கு சக்தியற்று மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறார். இத்தனை வேதனைகளுக்கும் மேலாக அவரது உள்ளம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துடிக்கிறது. கல்வாரி மலையும் தம் சிலுவை மரணமும் மனத்திரையில் காட்சியாய் வந்து போகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. எரிகிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்ற மனநிலையோடு எத்தனை முறை பிறரது துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சறுக்கி விழுந்தோரை கைதூக்கிவிட முயலாத நிமிடங்களுக்காகவும் நமது வார்த்தையினால் பிறரை காயப்படுத்திய சூழலுக்காக மனம் வருந்துவோம்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இளைப்பாற கடவதாக. ஆமென். விழி நீர் பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தே. விழி நீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 8ஆம் நிலை. விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளேன். இறைமகனின் இறுதி பயணம் எருசலேம் நகர எல்லையை நெருங்குகிறது. குற்றுயிரும் குலை உயிருமாய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி வருகிறார் இயேசு. அவர் படும் துன்பத்தை பார்த்தால் கற்களும் கூட கண்ணீர் விட்டு அழும். ஆனால் ஈவு இரக்கமின்றி அவரை துன்புறுத்தி கொண்டே வருகிறது ஆதிக்க வர்க்கம். தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறியின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெரும் கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கிறது. அவரது பாடுகளை கண்டு பரிதாபப்படுவோர் சிலர், அவரது வேதனைகளை கண்டு எள்ளி நகையாடுவோர் பலர். அப்படி பரிதாபப்படும் பாவர மக்கள் கூட்டத்தில் எருசலேம் நகரத்து பெண்களும் உண்டு. நேற்று வரை நலிவுற்றோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக உலவிக் கொண்டிருந்தவர் இன்று தானே நலிவுற்று நடுவீதியில் உலா வருவது கண்டு அவர்களது இதயங்கள் இறக்கப்படுகின்றன. தங்கள் அழுகை ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் தரும் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறொன்று. எருசலேம் மகளிரின் கண்ணீர் தம் லட்சிய பயணத்திற்கு இடையூறு செய்வதாகவே எண்ணுகிறார் இறைமகன். ஆறுதல் சொல்ல முடியாத அவல நிலையில் இருக்கும் அவர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். என் பாடுகளுக்காக அழ வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள். என் துன்ப நிலைக்காக அழ வேண்டாம், உங்கள் துயர நிலைக்காக அழுங்கள். ஏனெனில் நான் பச்சை மரம், நீங்களோ பட்ட மரங்கள். கடும் துயரிலும் இயேசுவின் குரல் கணீர் என்று ஒலிக்கிறது. இயேசுவோடு வரும் ஆதிக்க கூட்டத்திற்கு இயேசுவின் வார்த்தைகள் அதிர்ச்சியை தந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்காது, இயேசுவின் வாய்ச்சொல் மட்டுமல்ல, வாழ்வே மக்களுக்கு ஆகத்தான் என்று. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் தொடர்ந்து நடக்கிறார் இயேசு. பிறர் துன்பத்தை நம் துன்பமாக எண்ணாததை நினைத்தும் கிறிஸ்துவன் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? பிறரதை ஆறுதல் படுத்தாமலும் பிறரின் கஷ்டத்தை கண்டுகொள்ளாத மனநிலைக்காக நாம் மனம் வருந்துவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் துன்பத்தை பற்றி நினைக்காமல் பிறர் துன்பத்தை தீர்க்க பாடுபடும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். மூன்றாம் முறையார் நீர் விழுந்தி கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தே. மூன்றாம் முறையார் நீர் விழுந்தி எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக
இடர்பட வந்தி எனக்காக. 9ஆம் நிலை. நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இதோ எருசலேம் நகரத்தை தாண்டி விட்டார் இயேசு. ஒரு வாரத்திற்கு முன்புதான் மிகுந்த ஆரவாரத்துடன் அழைத்து வரப்பட்டார். இன்றோ அமைதியாக வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது அவரை கோவேறு கழுதை சுமந்து கொண்டு சென்றது. இப்போதோ அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது ஆரவாரத்துடன் மக்கள் அவரை மாட்சிப்படுத்தி அழைத்து சென்றனர். வெளியேறும் போதோ ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி அழைத்து செல்கின்றனர். கொடுமையான சித்திரவதைகளால் உள்ளம் குமருகிறார் இயேசு. தன் துயரத்தின் பாதையில் 3/4 பங்கு கடந்து விட்டார். இன்னும் பாக்கி இருப்பது கொஞ்சம் தூரம்தான். கண்ணுக்கெட்டும் தூரத்தில் கல்வாரி மலை உச்சி. அந்த எல்லையை அடைந்தவுடன் தன் மன்னக வாழ்வு முற்றுபெற போகிறது என உள்ளத்தில் எண்ணுகிறார். ஆனால் மீதமிருக்கும் கொஞ்ச தூரத்தையும் கடப்பதற்கு உடலில் தெம்பில்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை குருதியால் குளித்து விட்டதால் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. உச்சி வெயிலில் மலை உச்சியை நோக்கி பாரமான சிலுவையோடு நடப்பதால் கால்கள் இரண்டும் மறுத்து போய்விட்டன. முள்முடியின் கொடூரத்தால் அவரது திருமுகம் வனப்பை இழந்து விட்டது. வலி தாங்காமல் கத்தி கதறியதில் தொண்டையும் வறண்டு போய்விட்டது. இனி கண்களிலிருந்து வடிவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் கண்ணீரும் வற்றிவிட்டது. உடலில் வேறு இடமே இல்லாத அளவிற்கு கசையடி காயங்கள். அவற்றிலிருந்து இடைவிடாமல் வடிந்து கொண்டிருக்கும் இரத்தம் 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதை போன்ற ஒரு உணர்வு. எல்லாம் சேர்ந்து இயேசுவை மீண்டும் நிலை தடுமாறச் செய்கின்றன. தொடர்ந்து நடக்க முடியாதபடி தொய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்புற விழுகிறார். இன்னும் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தால் தன் கொலைக்களம் வந்துவிடும். என்றாலும் தொடரும் தாக்குதலால் செய்வதறியாது எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார் இயேசு. படைவீரர்கள் வழக்கம் போல் அடிக்கிறார்கள். மரத்தின் விளிம்பில் நிற்கும் இயேசு தத்தி தத்தி எழுகிறார் மீண்டும் நடக்க. விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவை போல எத்தனை முறை எழுந்திருப்போம். சிறு துன்பம் என்றாலே சுரண்டு படுத்து கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம். விடுவதே இழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் கவலைகள் பெரிது என எண்ணி கவிழ்ந்து விடாமல் எழுந்து நடக்க நல் மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். உடைகளை களைந்திட உமை தந்தி, இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தி. உடைகளை களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. 10ஆம் நிலை. நீலவானம் நிர்வாணமாகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டுள்ளீர். கல்வாரி மலை கயவர்கள் பலரை காவு வாங்கிய மலை. மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்தோருக்கும் மரண தண்டனை வழங்கி மகிழ்ந்த மலை.
யூதருக்கும் ரோமையர்களுக்கும் இடைஞ்சலை ஏற்படுத்திய பலரது இறுதி மூச்சு இங்குதான் பிரிந்துள்ளது. அந்த கடையெடுத்த கயவர்களின் வரிசையில் இப்போது கனிவே உருவான இயேசு வாழ்நாள் முழுவதும் நினைவில் கூட தீமை செய்யாத அவருக்கு ஒரே அடியாக தீங்கு செய்ய ஒய்யாரமாய் நிற்கிறது ஒரு கூட்டம். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என குறிப்பிட்டப்பட்ட இடத்திற்கு இயேசு வந்துவிட்டார். அரவணைக்கவோ ஆறுதல் சொல்லவோ முடியாத நிலையில் நிராயுதன யானியாக நிற்கிறார் இயேசு. அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படை வீரர்கள். தம் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல் அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி, அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தி இருக்கிறது. மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசையடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டி இருந்த அந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பிய்த்து கொண்டு வருகிறது. காய்ந்திருந்த காயங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றது போல குருதியை கொப்பளிக்கின்றன. மரண வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரது நிர்வாணத்தையும் அவமானத்தையும் கூட ரசிக்கிறது அந்த இதயமே இல்லாத இருளின் கூட்டம். ஒன்றுமே இல்லாமல் உலகிற்கு வந்தவர் உலகில் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுத்தார். இப்போது அதே ஒன்றுமில்லா நிலை. அணிந்திருந்த ஆடை கூட அடுத்தவன் கைக்கு போய்விட்ட அவல நிலை. மரணத்தை தருவதற்கு முன் அதற்கு விலையா? மானத்தை கூட எடுத்து கொண்டார்கள் பாவிகள். தமது நேரம் நெருங்குவதை நினைத்து ஆழ்ந்த அமைதியுடன் நிற்கிறார் இயேசு. நம் சொல்லால் பிறரை அவமானப்படுத்திய நிமிடங்கள், பிறரது வளர்ச்சியில் பொறாமைப்பட்டதற்காக மனம் வருந்துவோம். இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரை அவமானப்படுத்தி மகிழாமல் அவர்களது வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இலவம் பஞ்சில் இரும்பு பாய்கிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே என்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அனைத்தையும் இழந்துவிட்டு அனாதையாய் கூனி குறுகி நிற்கிறார் இறைமகன். இவ்வளவு நேரம் சோம்பலுடன் நடந்து வந்தவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்புறமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகிறது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. தனது மரணத்திற்கான முன்னேற்பாடுகளை மௌனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. அவரோடு சேர்ந்து கொள்வதற்காக 2 கள்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள். தன் மரணத்தை நினைத்து கவலைப்படாத இயேசு அந்த கள்வர்களின் கதறலை பார்த்து இரக்கப்படுகிறார். இறக்கப் போகும்போது கூட பிறர் மீது இரக்கப்படும் எண்ணம் யாருக்குத்தான் வாய்க்கும்? இயேசுவை தவிர. ஆனால்
இவை எதையுமே தெரியாத படைவீரர்கள் இயேசுவை சிலுவையோடு சேர்த்து படுக்க வைக்கிறார்கள். ஒட்டு துணி கூட இல்லாத இயேசுவின் உடல் இரத்தத்தால் சிலுவையோடு சேர்த்து ஒட்டிக்கொள்கிறது. ஆணிகளால் அறையும் போது ஆடாமல் இருப்பதற்கு அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். காவலுக்கு வந்த அந்த ஏவல் கூட்டம் சலனம் எதுவுமின்றி, சஞ்சலம் சிறிதுமின்றி, அறைவதற்கு ஏதுவாக தம் திருக்கரங்களை விரித்து காட்டுகிறார் இயேசு. கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். இயேசுவின் உடலில் மிச்சமிருந்த இரத்தம் பெருக்கெடுத்து படைவீரரின் முகத்தில் தெரிக்கிறது. அவன் பாவங்களை தன் இரத்தத்தை தெளித்து துடைக்கிறார் இயேசு. அவன் பாவங்களை இரத்தத்தை தெளித்து துடைக்கிறார் என்பதை அவன் அறியாமல் அவன் ஆணியை இன்னும் வேகமாக அடிக்கிறான். உள்ளத்தை துளைக்கும் வேதனையோடு இயேசு கதறுகிறார். அவர் துடித்த துடிப்பை பார்த்தால் கல்வாரி மலையின் கற்கள் கூட கண்ணீர் வடிக்கும். அவரது கதறலை பொருட்படுத்தாமல் அவரது உடலை 3 ஆணிகளுக்குள் முடக்குகிறார்கள் படைவீரர்கள். நன்மைகளை மட்டுமே செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியதற்காக, நமது சுயநல போக்கிற்காக, நன்மை பயக்கும் நற்செயல்களுக்கு தடை போட்டதற்காக மனம் வருந்துவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னால் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்து வாழும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ, தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே, என் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. 12ஆம் நிலை. உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது. அன்பு நிறை இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சூரியனின் சுடுகதிர்கள் உச்சந்தலையை தொடும் நேரத்தில் நன்மையின் மறு உருவாம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரத்தை கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை எல்லாம் நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டுகள் யூதயா முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தவர் 3 ஆணிகளால் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக மனுவுருவு எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டது. தங்களை எதிர்த்தவன் கதை முடிந்து விட்டது என எண்ணி பரிசேயர் கூட்டமும் பறந்து விட்டது. காவலுக்கு இருக்கும் ஒரு சில வீரர்களையும் அழுது கொண்டு நிற்கும் பெண்களையும் சிலுவையில் தொங்கும் திருடர்களையும் தவிர வேறு யாரும் இயேசுவோடு இல்லை. யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாகமாயிருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியால் அவரது தொண்டையை நனைக்க முயல்கிறார்கள். பசித்தாலும் புல்லை தின்னாத புலியைப் போல அதை குடிக்க மறுக்கிறார் இயேசு. மரிக்கப் போகும் அந்த நிலையிலும் கூட மனம் திரும்பிய கல்வனை மன்னிக்கிறார் இயேசு. சிலுவையில் தொங்கும் செம்மறியை பார்த்து சில்வண்டுகள் சில எள்ளி நகையாடுகின்றன. அவரது ஒரே அங்கி யாருக்கு என்று சீட்டுக்குலுக்கி விளையாடுகிறார்கள் படை வீரர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக பார்க்கிறார் இயேசு. 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து உயிர் விடுகிறார். இயேசுவின் இறப்பை அறிந்து இயற்கை துடிக்கிறது. பூமி பிளக்க சூறாவளி சுழல்கிறது. வழிபாடு செய்யப்பட வேண்டியவரின் வாழ்வு முடிந்து விட்டதை எண்ணி திருக்கோவில் திரைக்கூட 2ஆக கிழிகிறது. ஆழ்ந்த அமைதியுடன் உயிரற்ற உடலாய் தொங்குகிறார் இயேசு. எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம். நீதியின் குரல் வலையை நெரித்திருப்போம். அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம். உண்மைக்கும் நன்மைக்கும் எதிராக நாம் செயல்படும் பொழுதெல்லாம் இயேசுவின் உயிரை பறித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறருக்காக வாழ்ந்த உம்மை பின்பற்றி தவறுகளை தட்டி கேட்கும் தைரியத்தை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுதாக. ஆமேன். துயருற்று துடித்தார் உள்ளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உள்ளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. வேரருந்த மரத்தை விழுது சுமக்கிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் கதை முடிந்து விட்டது. சாமானிய மக்களுக்கு ஆதரவாக சட்டம் பேச கலகக்காரனுக்கு கடைசி மூச்சு நின்று விட்டது. தங்கள் திட்டம் எதிர்பார்த்தவாறே நிறைவேறியதால் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைக்கிறது சமய தலைவர்கள் என்னும் சதிகார கூட்டம். இங்கு இயேசுவின் இறப்பை உறுதி செய்ய துடிக்கிறார்கள் படை வீரர்கள். அவர்கள் உயிரற்ற உடலை கூட துன்புறுத்தும் துஷ்டர்கள். ஈட்டியால் இயேசுவின் விழாவை துளைக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் கூட அவனை அர்ச்சிக்கிறது. நல்மனம் கொண்டோர் சிலர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். பாதை முழுவதும் இயேசுவோடு பயணித்த அவரது தாய் மரியாவின் மடியில் அவரது உயிரற்ற உடலை கிடத்துகிறார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறார் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த மகன் பாடையாய் கிடப்பதைக் கண்டு பதறுகிறார் அந்த தாய். ஆனால் இத்தனை வேதனைகளையும் தாண்டி அவருக்குள் ஒரு நிறைவு. கடைசி மூச்சு வரை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகனைக் கண்டு மன நிறைவு அடைகிறார். தன்னையே பலியாக்கி தரணையை மீண்டெடுத்த மகனைக் கண்டு மாதாவின் உள்ளம் பெருமைப்படுகிறது. ஆம், இவள் ஒரு அதிசய தாய். தன் மகன் இறந்தாலும் தரணி நலம் பெற வேண்டும் என என்னும் ஆச்சரியமான தாய். பலவித சிந்தனைகளோடு தன் மகனை பார்த்தவாறு அமைதியாக இருக்கிறாள் அன்னை மரியாள். உலக நாட்டங்களுக்காக சுயநலத்துக்காக வாழாமல் அன்னை மரியாளைப் போல இறை திருவுளத்திற்காக வாழ்ந்திருப்போமா? நமது துன்பத்தை விட பிறரது நல்வாழ்வுதான் பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருப்போமா? தரணி வாழ தன் மகனை தாரை வார்த்த தாயை பின்பற்றி நாமும் வாழ அவரது பரிந்துரையை தேடுவோம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் வேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுதாக. ஆமேன். ஒடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக. 14ஆம் நிலை. தங்க நாணயம் தரைக்குள் புதைகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பாவிகளை மீட்க வந்த பரமனின் மூச்சு பாவிகளால் நிறுத்தப்பட்டு விட்டது. இயேசுவால் நலம் பெற்றோர், வளம் பெற்றோர், அவரால் வாழ்வடைந்தோர் அனைவருமே அவரை விட்டு விட்டு போய்விட்டனர். இப்போது அவருடன் எஞ்சியிருக்கும் உறவுகள் அவரது அன்பு தாயும் அன்பு சீடரும் மட்டுமே. வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழ்ந்து விட்டதால் இயேசுவுக்கென்று வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாததால் தான் தலை சாய்க்கவும் இடமில்லாமலேயே வாழ்ந்து வந்தார். உயிரிழந்து உருகுலைந்து போய்விட்ட அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை, ஆட்களும் இல்லை. அவரால் பயன்பெற்ற எல்லோரும் பயந்து ஓடிவிட ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தவர் அரிமத்தியா யோசேப்பு. ஆளுநரிடம் அனுமதி பெற்று அவரது உடலை அடக்கம் செய்ய வந்தார். பரபரப்போடும் பரிதவிப்போடும் தேடி கண்டுபிடித்தார்கள் கல்லறையை. ஏனென்றால் பாஸ்கா விழாவிற்கு முன்பாக
அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. உலக அனைத்திற்கும் உரிமையாளராக இருந்தும் உடைமை என்று எதுவும் இல்லாததால் வாடகை கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். கல்லான இதயங்களை எல்லாம் கனிவுள்ள இதயங்களாக மாற கற்பித்தவர் இன்று கல்லறை குகைக்குள் அடக்கப்படவிருக்கிறார். அசைக்க முடியாதவாறு கற்பாறையின் மேல் வீடு கட்டுங்கள் என்று சொன்னவர் இப்போது கல்குகைக்குள் அடக்கம் செய்யப்படவிருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தபோது தனக்கென அவர் எடுத்து வந்தது இந்த உடல் ஒன்றைத்தான். அதையும் கொடுத்துவிடும் எண்ணத்துடன் அசையாத சடலமாயிருக்கிறார். கோடி துணியும் வெள்ளை போளமும் கொண்டு வந்து அவரது திருவுடலை அலங்கரிக்கிறார்கள். வாசனை திரவியமும் நறுமண தைலமும் பூசுகிறார்கள். எல்லாம் முடிந்ததும் நாசிரேத்து நாயகனை கல்லறையில் வைத்து கல்லால் மூடி விடுகிறார்கள். ஆம், 3 ஆண்டுகளாய் முழங்கிய குரலுக்கு 3 நாட்களில் முடிவுரை எழுதப்பட்டு முகாரி ராகம் பாடி முடித்து விட்டனர். இயேசுவை போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து இயேசுவை போல நாம் வாழ வரம் கேட்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனக்காக மட்டுமே நான் வாழாமல் பிறருக்காக வாழவும், தேவைப்பட்டால் என்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கவும் எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இறுதி ஜெபம். இதோ கல்வாரி பயணத்தை கடந்து வந்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் பாடுகள் அனைத்தையும் உள்ளத்தால் உணர்ந்திருக்கிறோம். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் நிலைமையை விரும்பி ஏற்ற நம் தலைவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் யாவும் நிச்சயம் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கும். அன்பு செய்ததால், அருளை தந்ததால், பாசம் காட்டியதால், பகிர்வை போதித்ததால், உண்மையை சொன்னதால், உலகிற்கு உழைத்ததால், அநீதியை எதிர்த்ததால், ஆளும் வர்க்கத்தை பகைத்ததால் இயேசுவுக்கு இந்த நிலைமை. இயேசுவின் இந்த பாடுகள் நம்மை மனமாற அழைக்கின்றன. அன்று இயேசுவின் அவல நிலையை நினைத்து கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்ற மக்களைப் போல நாமும் கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்று விட்டால் நாம் செய்த சிலுவை பாதையால் பயன் ஒன்றும் இல்லை. மாறாக இக்கல்வாரி பயணம் நமக்கு உணர்த்தும் பாடங்களை உள்ளத்தில் உணர்ந்து அவை கற்பிக்கும் பாதையில் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் ஏற்றதோடு நின்று விடாமல் அவை உணர்த்தும் பாடங்களை வாழ்வாக்குவோம். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த நம் இயேசுவின் வழியில் நாமும் பிறருக்காக வாழ்ந்து மண்ணில் இறைவனின் உண்மை சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன்.